எங்கள் வீட்டில் நாங்கள் போட மாட்டோம். போட மாட்டீங்க? கேட்டுட்டு யாருக்கும் கூடாது போட மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள் சார், யாருக்கு சார்? நீங்கள் ரசிகராக தான் இருப்போம், அவ்வளோதான். விஜய்க்கு பிடிக்கும்பா, அது படத்துக்கு தான். சரி, அரசியலுக்கு செட் ஆகாது. என்ன காரணம்? அது அனுபவம் பத்தாது. சரிண்ணா, அனுபவம் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த ஆட்சி இப்போ சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியாக இருக்குது. இப்போ இருக்கிற ஆட்சி கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. தவறுகள் ஒரு சிலது இருந்தால் கூட ஒரு சிலது பரவாயில்ல போல தான் இருக்குது. ஏன் புதுசாக வர்ற விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு கொடுத்து பார்த்தா அப்போ தெரியும். ஆமாம், எப்படி இருக்குதுன்னு. பின்னோக்கி போகக்கூடாதுல்ல. இதுவரையும் கஷ்டப்பட்ட நம்மளுடைய உழைப்பெல்லாம் வீணாக போயிடக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். ஆனால் நல்ல ஆட்சி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்களா? எனக்கு இல்லை. எனக்கு இல்லை. என்ன காரணம்? ஒரு காரணம் சொல்லிட்டேன். அது சரி வராதுப்பா. அது ஒரு வாய்ப்பு இல்லை, அது வராது. அது நடிகர்னாக்கா எல்லாராலையும் முடியாது. எம்ஜிஆர் மாதிரி முடியாது. இல்லை, ஏன் அடுத்த எம்ஜிஆராக விஜய் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, வராது, முடியாது. இல்லை, நீங்கள் இல்லை, முடியவே முடியாது. அந்த உழைப்பு அவரால் கொடுக்கவே முடியாது. முதல்ல அவருக்கு உழைப்பு கொடுக்க முடியாது. இல்லை, உழைக்க முடியாது அவரால். சொல்கிறேன், பாருங்க, இப்படி தான் எம்ஜிஆர் வரும்போது சொன்னாங்க உழைப்பு முக்கியம். நான் சொல்றது கேளுங்க. இல்லை, ஒரு கூத்தாடி இல்லையா, நான் சொல்றது கேளுங்க. உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. அந்த உழைப்பு வந்து அவங்களால முடியாது. அவங்களாம் வந்து ஓய்வில் இருக்கிறவங்க, ஓய்வில் இருந்துட்டு போகிறவங்க கடினம் உழைக்கணும். அரசியல்னாக்கா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வியாபாரின்னா டெய்லி கடை திறக்கணும். காலையில் நைட்டு கடை திறந்து வேலை செய்யணும். ஒரு கம்பெனிக்கு போகிறாங்கன்னா தினசரி அவன் கம்பெனிக்கு போகணும், வேலை செய்யணும். அதேமாரி இவங்க வந்து அந்த டைமுக்கு வேணால் எழுந்துக்க முடியாது. இவங்களுக்கு வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோம் நடக்காது. இல்லை, கிடைச்ச ஒருவேளை வந்து திமுக வந்து விஜயை பார்த்து பயப்படுறதுனால இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து சின்ன பசங்க வந்து வர கூட்டம். அது வந்து அது பயம் ஒன்று, யாருக்குமே பயம் வராது. அவருக்கு இல்லை, எந்த கட்சிக்காருக்குமே பயம் வராது. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கக்கா, சின்ன பசங்க இருக்காங்கல்ல, 5 வயசு 18 வயசு 20 வயசு, அவங்களுக்கு வந்து கருத்து தெரியாது. அவங்க மேலே சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஓட்டாக மாறிடுச்சுன்னா அது அவங்களுக்கு நல்லது தான். ஓட்டாக மாற அந்த அளவுக்கு மாற வாய்ப்பு இல்லைல்ல. மாற நீங்கள் கூட்டத்துக்களை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் எம்ஜிஆர் வரும்போது கூத்தாடியெல்லாம் வந்து நாட்டு எம்ஜிஆருக்கு அதை சொல்லவே முடியாது. எம்ஜிஆருக்கு வந்து இது பொருந்தாது. என்ன காரணம்? அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர் பண்ணிட்டாரு. அவர் வந்து கேளுங்க, அவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார், அண்ணா, இந்த மாதிரி கலைஞர், நெடுஞ்செழியன், இந்த மாதிரி பெரிய மூத்த அரசியல்வாதி கூட இருந்து அது பழகி வந்தவர். அதே போல் சினிமா துறையில் வந்து ஆரம்பத்துலேருந்தே குடிக்காத மாதிரி நடித்து பீடி சிகரெட்டு நடித்து ஆரம்பத்துலேருந்தே நல்ல பேர் வரையே அவர் பண்ணிட்டு வந்தார். பண்ணிட்டு வந்து மக்களையும் சந்தித்தார், அரசியலையும் ஈடுபட்டார். புரியுதுங்களா? ஒவ்வொரு படத்துலையும் பாட்டுலையும் சரி அவர் நடித்ததில் கருத்துக்கள் பல இருக்கும். இவங்களும் அப்படி கிடையாது. கருத்துக்கள் பாட்டுகள் அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவரே பாடலையே அந்த பாட்டை. இப்போ மாநாடு போட்டாங்களா, அவர் பாட்டு அவர் பண்ணாரா? பாடலையே. இல்லை, அவர் தான் வந்து என்னோட வழிகாட்டி எம்ஜிஆர் எடுத்துக்கிறாரு. இல்லையே, பாட்டு பாடலையா? அவர் வழிகாட்டி உன்னுடைய பாட்டு நீ பாடலாம்ல. நீ எவ்வளோ படம் நடிச்சா, அதுலேருந்து உன்னால் ஒரு பாட்டு எடுத்து பாட முடிஞ்சுதா? வழிகாட்டியாக தானே எடுத்துக்கிறாரு எம்ஜிஆர். இல்லை, நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு விருப்பம் கிடையாது. இல்லை, உங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இளைஞர் மத்தியில் விஜய் வந்து பிடிச்சாரு, அதனால இந்த 50-60 வயசுக்காரங்களுக்கு ஒரு பயம். எந்த அனுபவம் ஆட்சியர் எந்த அனுபவமே இல்லாதவர் தான் எடப்பாடி. நான் அவர் செஞ்சதை கூட இவரால் செய்ய முடியாது. இல்லை, விருப்பம் தானே வந்திருக்காரு. ஏன் ஒரு வாய்ப்பு கொடுத்த சரி வந்தால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்து பின்னோக்கி போனால் போட்டோம். அது போய் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவர்கள் வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்றுட்டாருன்னா எப்படி இருக்கணும்? வெற்றி பெற்றாக்கா அது பார்த்துக்கோம். இப்போ பார்ப்போம். நீங்கள் சந்தோஷமாக அப்புறம் என்ன பண்ண முடியும்? வந்துட்ட பிறகு நாம் என்ன பண்ண முடியும்? அதை தடுக்கிறது நமக்கு என்ன சக்தி இருக்குது? மக்கள் போட்டாங்களா ஏற்றின்னு போக வேண்டியது தான். அதையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க, நல்லது கெட்டது, அவ்வளோதான். ஏன்னா பேக்கில் போகக்கூடாது. சமுதாயம் முன்னோக்கி போகணும். புரியுதுங்களா? அது வந்து அவங்களால பாடுபடும், உழைக்க முடியாது. முதல்ல உழைக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது. இல்லை, 200 கோடி 300 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு, உழைக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல. ஏன் இந்த இவ்வளோ சம்பளம் வாங்குறவர் இப்போ ஏன் இப்போ சூர்யா பண்ணுறாரு? சாதாரண அந்த பாலாஜி முதலமைச்சர் ஆகியிருக்க, அவர் எல்லாருக்கும் பண்ண முதல்ல உன்னுடைய எடுத்து பண்ணு, அப்புறமா அதெல்லாம் எடுத்து பண்ணலாம். முதல்ல ஒன்று உன்னுடைய உழைப்பை மக்களுக்கு போடு, அதுக்கப்புறமா நீ அரசாங்கத்தில் வந்து நீ செய்யலையா? என்ன செஞ்சாரு? ஆக்குங்க. சும்மா நான் வரப்போறேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு புக் எடுத்து கையில் கொடுத்தாரு, இது பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? நான் கேட்குறேன். அவர் படமாக நடிச்சுக்கிறாரு, இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காரு. எல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்கே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான், அவ்வளோதான் இங்கே விஷயம். ஆனால் அதை வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் சொல்கிறாங்க, இளைஞர் மத்தியில் இளைஞர் கூட ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா கூட இருந்து ஒரு அக்கா தங்கச்சி கூட இருந்தவன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டான். புரியுதுங்களா? நீங்கள் எங்கே கேட்டாலும் குடும்பத்தில் 2 ஓட்டு இருக்குண்ணா. விஜய்க்கு அதான் அந்த சினிமா ஓட்டு.
இல்லை ஓட்டா சினிமா மாதிரி ஓட்டு. இல்லை. சினிமா ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துக்க முடியாது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாரோ எத்தனை பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க? எங்கள் வீட்டில் நாங்கள் போட மாட்டோம். போட மாட்டீங்க. கேட்டுட்டு யாருக்கும் விடாது. போட மாட்டோம். நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார், யாருக்கு சார் நீங்கள் ரசிகராக தான் இருப்போம், அவ்வளோதான். விஜய்க்கு நாங்கள் இப்போ 2 கட்சியும் பார்த்துட்டோம். சரி. இப்போது விஜய்க்கு போட்டு நாங்கள் எப்படி இருக்குது சூழ்நிலைன்னு பார்க்கணுன்னு தான் ஒரு ஆசை இருக்குது நான் போடுவேன். நன்றி சார். நன்றிங்கண்ணா. பிடிக்கும் ப்ரோ, அவர் சொல்லுங்க பிரதர். பிடிக்கும். ஆனால் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு என்ன சொல்ல, ஆனால் அவர் ரொம்ப பேர் ட்ரோல் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது நல்லதுக்கு தானே. நிறைய பேர் ட்ரோல் பண்ணால் தான் இது பண்ண முடியும். அது வேறு. சரத்குமாரெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா சரத்குமார் எப்படி பார்க்குறீங்க? சரத்குமாரா அவர்லாம் அவர் பேசுவார்னு அது யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எப்படி சொல்கிறது, விஜய்க்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்புன்னு நினைக்கிறீங்க? எந்த சைடு போனாலும் விஜய் வந்து தாக்குறாங்க, யாராக இருந்தாலும். இது இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, விஜயகாந்தை ட்ரோல் பண்ணி தான் அவங்க வர விடாமல் நிறைய இது பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து விஜய் வந்து கரெக்டாக இருக்கார். எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு கரெக்டாக பேசுகிறாரு. அதனால் அவர் ட்ரோல் பண்ணாலும் நான் மீண்டு வருவேன்னு அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அவருக்கு இருக்குது. அது இல்லாமல் பின்னாடி இருக்கிறவங்க நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, நிறையா பேசுவாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது ஆனால் இப்படிலாம் ட்ரோல் பண்ணி விஜய் வந்து ஒழிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க. அது எல்லா கட்சிகளும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை வந்து எல்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க, மீம்ஸ் போட்டு வந்து விஜய் வந்து அப்படி ஒழிச்சு கட்டிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்குமா? அது நான் கண்டிப்பாக நடக்காது. அவர் எப்படி இது பண்ணுறதுன்னு அவருக்கு தான் இது பண்ண முடியும். நீங்கள் எந்த ஊர்? நான் திருச்சி. விஜய் வந்து அரசியலுக்கு வந்துருக்காரு, வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெற்றி பெற வாய்ப்புன்றது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா. அடுத்த 31 வேணால் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 2026 வரதுக்கு வாய்ப்பு கம்மி இல்லையாண்ணா இப்போ வந்து அரசியல் பேசுகிறவங்களுக்கு வயசு இல்லை. ஆனால் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கணும் வேணும்ண்ணா. நம்ம கடலூர்ண்ணா. கடலூர். அண்ணாமலை எவ்வளோ படித்தவர், அவர் வரத்துக்கே அவரே பதிலாம் தூக்குறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறப்போ விஜய் இன்னும் நிறைய கற்றுக்கணும்ண்ணா. ஆனால் அண்ணாமலை வந்து பிஜேபி கட்சியோட ஒரு பிரதிநிதி இல்லைங்களா? அவங்க வந்து யாரும் மாத்திரம். ஆனால் தாவேக்காங்கிறது விஜயோட கட்சி. நீங்கள் அது இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலைக்கும் இருக்கும். அண்ணாமலை பயங்கரமான லீடர் சொல்கிறீங்க, அது உங்களோட கருத்து. என்னோட கருத்து சார். ஆனால் வந்து விஜய் வந்து அப்படி கட்சியை தூக்க முடியாது. நீங்கள் அண்ணாமலை இருக்கும்போது பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்துங்க, இது வேற ஒருத்தர் போட்டாங்க, அடுத்து வேற ஒருத்தர் ஒரு நல்லா போட போகிறாங்க. மாறிட்டே இருக்கணும். இதே மாதிரி தான் சீமான் கட்சிண்ணா. இது அவர் சொல்கிற பதில் தான் நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் அரசியல் ஒரு நாளில் முடிய போகிறதில்ல. 5 வருஷத்தில் நம்ம என்னென்ன இருக்குன்னு கற்றுக்கிறதுக்கு 5 வருஷம் முடிச்சிடணும். அதுக்குள்ளே நம்ம பெரிய பதிவை கொடுக்க தேவையில்லை. 2031 ஃபுல்லாக கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் பெரிய பதிவை கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டாங்க. ரீச் இருக்கணும். இப்போ ஏன் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டே கண்டிப்பாக ரீச் இருக்கும் தான். எவ்வளோ பேர் நடிக்கிறேன், நானே ஒரு ஃபேன் தான். ஆனால் நாட்டை ஆளணுன்ற பட்சத்தில் எல்லாருக்கும் அந்த முடியாதுல்ல. ஸ்டாலின் கையில் கொடுக்கப்புறம் விஜயில் கொடுத்தாருன்னா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் தயக்கம்ன்றது கண்டிப்பாக வரும்ண்ணா. புதுசாக ஒருத்தர் வந்தார்னா அது ஏற்றுக்கிற மாதிரி தான். ஏன்னா இது வரைக்கும் நடந்திருக்க அரசியலில் கொஞ்சம் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுறதுனா இவர் வந்தார்னா ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமான்றது. பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க விஜய், எப்படி பார்க்குறீங்க? அரசியல்னு வந்துட்டா எல்லாமே நிறைய விதத்தில் ஏதாச்சும் வந்துட்டு தான் இருக்கும். இது மாதிரி ட்ரோல் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருந்தால். ஆனால் ஒருத்தர் வர்றாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முன்னாடியே பயங்கரம் அவரை கலாய்க்கிறது, அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து கொஞ்சம் முட்டாள்தனம் தான். ஏன்னா ஒருத்தர் கொடுத்ததுக்கப்புறம் தான். ஏன்னா அப்போ முன்னாடி இருந்த தலைவர்களாகட்டும், எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி, கலைஞரையா எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சனால தான் அவங்க நிரூபிக்க முடிஞ்சது அவங்கள. அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் இது நிரூபிப்பார். நம்பிக்கை. நான் இங்கே தான் ட்ரிப்ளிகேன் தான்.